சிவாய ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, பல நாடுகளில் பறந்து விரிந்து இருக்கும் பல கண்டங்களில் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை வாய்ப்பு நிமித்தமாகவோ பல ஊர்களில் குழுமி இருந்தாலும், பல நாடுகளில் குழுமி இருந்தாலும் செவ்வனே அனைத்து வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் இடைவெளி விட்டு மறு வாரத்தில் அனைத்து சொந்தங்களையும் பார்க்க ஓடோடி வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக வருக என்று வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரில். சொந்தங்களே, 69 காணொளிகளை வெற்றிகரமாக தாண்டி இன்று முத்தாய்ப்பாக 70வது காணொளியில் அடி எடுத்து வைத்திருக்கும் நாம் இன்றைய தேதியில் இன்றைய சிறப்பு காணொளியில் நம் கேபிஎன், அதாவது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் குளோபல் தாரக மந்திரமாக உள்ள நமது ஸ்லோகன் என்னவென்றால், கன்வெர்ட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன்டு பிசினஸ். அதாவது உங்களுடைய நம்பகத்தன்மையையும் உங்களுடைய நேர்மையையும் வைத்து உங்கள் தொழிலில் முன்னேறுங்கள் என்பது நமது ஒரு தாரக மந்திரமாக வைத்துள்ள இந்த கேபிஎன் குழுமத்தில் இந்த 70வது சிறப்பு நிகழ்ச்சியை மேலும் சிறப்பு சேர்த்து மெருகூட்ட வந்திருக்கும் நமது சிறப்பு பேச்சாளர் டாக்டர் PSKR பெரியசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பாக கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் வருக வருக என்று வரவேற்கிறது. சொந்தங்களே, இன்று மிகவும் முத்தாய்ப்பான, ஆம், ஒவ்வொரு பிரதி நமது காணொளி நிகழ்வின் போதும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு முத்தாய்ப்பான கருத்தாக எடுத்துக்கொண்டு செல்லும் நாம் இன்று ஏப்ரல் 17, 2022 வருடம் வரலாற்றில் ஒரு சாதனை மிகுந்த நாள், பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடைபெற்றது. ஆம் சொந்தங்களே, இந்திய விடுதலைக்காக கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த தினம். ஈரோடு மாவட்டம் காங்கயம் அருகில் மேலப்பாளையத்தில் 1758 வருடத்தில் பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. பள்ளி பருவத்தில் சர்க்கரை என்று அழைக்கப்பட்டார். இளம் வயதிலேயே மல்யுத்தம், வில் பயிற்சி, வாள் பயிற்சி, தடி வரிசை, சிலம்பாட்டம் ஆகிய போர் பயிற்சிகளை பெற்றவர். அப்பகுதி மைசூர் மன்னர் ஹைதர் அலி ஆட்சியின் கீழ் இருந்ததால் வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு போவது வழக்கம். ஒருமுறை வேட்டைக்கு சென்ற இவர் வரிப்பணத்தை கைப்பற்றி ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். யார் இவ்வாறு செய்வது என்று கேட்டதற்கு, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே இருக்கும் சின்னமலை பறித்ததாக மன்னரிடம் போய் சொல் என்று வரி கொண்டு வந்த ஊழியரிடம் கூறி, அந்த தருணத்திலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போரிட்ட உன்னதமான ஒரு வீரன். அப்போதிருந்த சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். நம் நாட்டை கிழக்கிந்திய கம்பெனிகள் அடிமைப்படுத்தி வருவதை தடுக்க விரும்பியவர். ஹைதர் அலியின் மறைவுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியரனை எதிர்த்து திப்பு சுல்தான் கடும் போர் செய்தார். சின்னமலையையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டிக் கொண்டு மைசூர் சென்றார். சித்தேஸ்வரம், மழவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய இடங்களை கைப்பற்ற திப்புவுக்கு துணை நின்றது இவரது படை. மேலும் இவரது வரலாற்று சிறப்புமிக்க நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தீரன் சின்னமலையின் நினைவாக இன்று அவருடைய பிறந்த தினத்தில் இந்த 70வது காணொளியை நாம் அடியெடுத்து வைப்பதில் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் மிகவும் ஒரு சந்தோஷமான இந்த தருணத்தை அவருடைய பாதங்களில் வைத்து இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் உங்களுக்காக இதோ. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் காலப்ப நாயக்கன்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் 1952 ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திரு ராமசாமி கவுண்டர் மற்றும் பெருமாயி அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். மணியன் கூட்டத்தை சேர்ந்த இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் PSK ராமசாமி அவர்கள் இளம் வயது பள்ளிக்கல்வியை
காளப்ப நாயக்கன்பட்டியில் உள்ள அரசினர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியிலும், பின்னர் தனது உயர்நிலை கல்வியை காளப்ப நாயக்கன்பட்டி அரசினர் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். மேலும் தனது கட்டடவியல் பட்டய படிப்பை சேலம் தியாகராஜா பாலிடெக்னிக் கல்லூரியில் 1974ஆம் ஆண்டு முடித்து பட்டயம் பெற்றார். தனது பட்டய படிப்பை முடித்தவுடன் முதலாக தனியார் கான்ட்ராக்டர்களிடம் ஊதியம் எதுவும் பெறாமல் வேலை வாய்ப்பினை பெற்று 5 வருட காலங்களில் தன் அனுபவத்தை மேம்படுத்தியும் தனித்திறமையை வெளிப்படுத்தியும் சிறந்த கட்டுட வல்லுநராக நிகழ்ந்த பின்னர் பிஎஸ்கே இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு மாபெரும் நிறுவனத்தை நிறுவி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை இந்த துறையில் புகுத்தி தமிழகத்தின் முன்னோடி நிறுவனமாக வளர்த்து உயர்த்தினார். தனது கண்டிப்பான மற்றும் நேர்மையான விடாமுயற்சியுடன் கூடிய நிர்வாக திறமை மற்றும் 43 வருட கால கடின உழைப்பின் மூலம் தற்சமயம் கொங்கு நாடு கல்வி நிறுவனங்கள், பிஎஸ்கே இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சரண்யா ஸ்பின்னிங் மில்ஸ், சரண்யா காற்றாலை மின் உற்பத்தியகம், பிஎஸ்கே பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையகம் மற்றும் பிஎஸ்கே பால் பண்ணை ஆகிய பல நிறுவனங்களுக்கு தலைவராக உள்ளார். அது மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்டம் பில்டர்ஸ் அசோசியேஷனின் அறங்காவலராகவும் பதவி வகித்துக் கொண்டு வருபவர். மேலும் இவருக்கு ஒரு மணிமகுடமாக சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இக்கல்வி நிறுவனத்தில் சுற்றுப்புற கிராமத்தில் இருந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வரும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு அவர்களது எதிர்கால நலன் கருதி கல்வி தகுதியை மேம்படுத்தும் பொருட்டு கல்வி கட்டண சலுகையை வருடா வருடம் சுமார் 150 மாணவர்களுக்கு குறையாமல் அளித்து வருகின்றார். சுற்றுப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தன்னால் இயன்ற பல பொருளுதவி மற்றும் நிதியுதவிகளையும் அளித்து வருகின்றார். மேலும் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகையையும் கொடுத்து வருகின்றார். இவரது மென்மேலும் பெறக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு அரசு அலுவலகங்களுக்கு தளவாடங்கள் மற்றும் அரசு விழாக்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற சேவைகளையும் செய்து வருகின்றார். இதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தையரை இழந்து அனாதை இல்லங்களில் அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணாக்கர்களுக்கு எதிர்கால கல்வி நிதி உதவியை அளித்து வருகின்றார். இவரது கல்வி சேவையை பாராட்டி கொங்கு நண்பர்களின் சங்கம் ராசிபுரத்தில் நடந்த விழாவில் 2013ஆம் ஆண்டு கொங்கு செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இன்றைய சிறப்பு பேச்சாளர், இன்றைய சிறப்பு விருந்தினராக நம் கொங்கு சொந்தங்களுக்காக உரையாற்ற வந்திருக்கும் நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் தங்கமகன் திரு டாக்டர் PSKR பெரியசாமி ஐயா அவர்களை KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பாகவும், சிக்பா மலேசியா மற்றும் KBN ஆஸ்திரேலியா சங்கம் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அவருடைய உரையை தொடங்குவதற்கு முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ சொந்தங்களே.
I know the look on people's faces when I tell them I undertake the construction of government infrastructure. I also get to see their faces again after they have seen our construction. They ask me why we take up government projects when we are capable of delivering such high quality structures. Well, I took it up as a challenge. Despite knowing that people may not appreciate the work I do, I wanted to take up government buildings to create a benchmark before concentrating on the private and commercial arena. We had this government building contractors image stuck to our brand. People often assume that we do not have an eye for quality because we have done many government structures, but the Sangam Hotel project in Madurai changed it all. In fact, people started looking at our government buildings with a new perspective and were surprised to see such high quality and architectural brilliance. MGR Memorial. No one was willing to take up this high profile project. None of the top builders. The margin for error was absolutely nil. You have to get this right, and it needs to weather time. We took it up as a challenge and we went on to build something we consider one of our best projects. Namakkal Convenient Block, the Secretariat of Tamil Nadu, was even more challenging because we had to encapsulate the entire busy work area so that the construction did not affect their employees. People hardly realized that there was a construction going on around their workspace. Branching out to other states of India is always a challenging task. Imagine understanding the local sentiments, workflow and the government paperwork. We took our first step outside Tamil Nadu. There is a huge sports complex coming up in Goa and another huge project in Karnataka for MRPL. Apart from construction, PSK Group also has a very good market hold in the yarn, sizing and weaving sector. We are also expanding in the made-up segment. I am proud to state that we have recently ventured into clean energy. After a heating debate with the board, I managed to convince my team that we will start our own wind energy plants in South Tamil Nadu. Though it took some time to gain momentum, the venture is now at a stage where we are seeing excellent results. I am happy that both PSK's balance sheet and the world around us are clean now. சொந்தங்களே, காணொளியை கண்டுகளித்திருக்கிறீர்கள். இன்றைய 70வது காணொளியின் தலைப்பு How to become a successful entrepreneur. அதாவது வெற்றி கனிகளை, அதாவது வெற்றிகரமான ஒரு தொழில் முனைவோராக மாறுவது எப்படி என்ற தலைப்பில் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக சிறப்புரை ஆற்ற நம்முடன் இணைந்திருக்கும் ஐயா டாக்டர் PSKR பெரியசாமி அவர்களை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன், சிக்மா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக மீண்டும் வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். கேபிஎன் நெட்வொர்க்கின் அமைப்பாளர்களே, குறிப்பாக பழனியப்பன் மாரப்பன் அவர்களும்
மதிப்புக்குரிய திரு ராஜசேகரன் அவர்களும் இளஞ்செழியன் அவர்களும் இதிலே மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொங்கு சொந்தங்களுக்கும் உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய இந்த கொங்கு சமுதாயத்தினுடைய வியாபார நோக்கை இன்று ஒருவருக்கொருவர் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு எவ்வாறு செய்வது என்பதை மக்களுக்கு நமது இனத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை செய்து கொண்டு எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நெட்வொர்க்கு, கொங்கு நெட்வொர்க்கு, பிசினஸ் நெட்வொர்க்கு நடத்துகின்ற அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை முதலிலே எனக்கு இதை பற்றி இதுவரை எதுவும் தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் நாமக்கல்லிலிருந்து எங்களது உறவினர் சாந்தி அவர்கள் அழைத்து இது போன்று ஒன்று இருக்கிறது, நீங்கள் தயவு செய்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களது மகனும் தொடர்ந்து பேசினார். அதன் பிறகு மலேசியாவிலிருந்து பழனியப்பன் மாரப்பன் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு பேசினார். அப்பொழுது நான் சொன்னேன், இது போன்று நான் வெளியிலே எல்லாம் பேசி எனக்கு அனுபவம் இல்லை என்பதையும் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன். ஒன்றும் உங்களது வாழ்க்கை அனுபவத்தை எடுத்து சொல்லுங்கள் போதுமானது என்று சொன்னார்கள். எது எப்படி இருப்பினும் நமது கொங்கு சொந்தங்கள் சார்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஒரு தொழில் வெற்றிகரமாக தொழில் முனைவோராக மாறுவது எப்படி என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பேர் தொழிலிலே இன்று மேன்மேல் வளர்ந்து நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய பலரையும் சில இளந்தளிர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் வசதி வாய்ப்போடு பரம்பரையாக இருந்து வந்தவர்கள், அதனால் இவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் எப்படி இவர்களுடன் போட்டி போட முடியும், எப்படி நாம் தொழில் துவங்கி செய்ய முடியும் என்று பலர் எண்ணி தொழில் துவங்குவதற்கே யோசிக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நான் எவ்வாறு துவங்கினேன் என்பதை சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக நாமும் இதை ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில் அமையும் என்ற நோக்கத்திலே தான் நான் இதற்கு ஒப்புக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் நினைக்கின்ற மாதிரியெல்லாம் நான் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்து வந்தவன் அல்ல. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே, சாதாரண என்று சொன்னால் விவசாய குடும்பம் என்பதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை, வசதி வாய்ப்பை சொல்லுகின்றேன். ஒரு சாதாரண வசதி வாய்ப்போடு, குறைந்த வசதி வாய்ப்போடு அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். அரசு பள்ளியிலே படித்தவன். காலப்பநாயக்கம்பட்டி என்ற கிராமத்திலே அரசு பள்ளியிலே படித்து நான் பாலிடெக்னிக் படித்து, என்னை பற்றி சொன்னார்கள், படித்து முடித்துவிட்டு வேலை தேடினேன். படிக்கின்ற காலத்தில் எனக்கு கல்லூரியிலே எஜுகேஷன் லோன் என்று ஒரு 5000 ரூபாய் சாங்ஷன் செய்தார்கள். அந்த லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதை ஒரு ஜாமீன் போட வேண்டும் ஒருத்தர் வந்து, அதற்கு உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரையாவது அழைத்து வந்து கையெழுத்து போட்டால், ஜாமீன் போட்டால்தான் அந்த பணம் கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அதற்காக நான் எனது உறவினர்களிடத்தில் எல்லாம் சென்று பலரிடத்திலே கேட்டோம். பலரும் அதற்கு மறுத்து விட்டார்கள். இறுதியாக ஒரு உறவினரை பிடித்து அழைத்து வந்து அந்த கையெழுத்து போட்டு அந்த பணத்தை 5000 ரூபாயை பெற்று நான் படிப்பதற்கு உதவியாக இருந்தது. என்னால் மேற்கொண்டு செலவு செய்து படிக்க இயலாத காரணத்தினால்தான் என்னுடைய படிப்பை நான் பட்டய படிப்போடு நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை முடித்துவிட்டு அப்பொழுதெல்லாம் ஏன் படிக்கின்றோம், எதை படிக்கின்றோம் என்று எனக்கு எடுத்து சொல்லுவதற்கு கூட எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் உற்றார் உறவினர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை. ஏனென்றால் அனைவரும் படிக்காதவர்கள். அந்த சூழ்நிலையில் நான் கல்லூரியிலே பாலிடெக்னிக்கிலே சேர்ந்த பொழுது அந்த முதல்வர் அவர்கள் சொன்னார்கள்,
யாரெல்லாம் உடனடியாக வேலை வேண்டுமோ அவர்கள் எல்லாம் சிவில் துறையை தேர்வு செய்யுங்கள். அப்படிதான் நான் சிவில் துறையை தேர்வு செய்தேன், உடனடியாக வேலைக்கு போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு. ஏனென்றால் அதுவும் எனது பெற்றோர்கள் சிலரிடம் கடன் பெற்று என்னை படிக்க வைத்தார்கள். அவ்வாறு கடன் பெறுகின்ற பொழுதெல்லாம் நான் கூட சென்றிருக்கின்றேன். அப்பொழுது எனது உற்றார் உறவினர்கள் சொல்லுவதை நான் காதார கேட்டிருக்கிறேன். அவனை என்ன படிக்க வச்சு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆக போறீங்க, பெரிய கலெக்டரா வர போறானா, தேவையில்லாம ஏன் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, கடன் வாங்கி செலவு பண்றீங்க, நீங்க புருஷன் முன்னாடி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, 2 பிள்ளைகளை வச்சிருக்கீங்க, என்னுடன் பிறந்தவர்கள் 2 சகோதரிகள், 2 பொண்ணுங்க இருக்கு, இதெல்லாம் இவனையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு அதுங்கெல்லாம் கல்யாணம் பண்ற வேலையை பார்ப்பீங்களா, அதை விட்டுட்டு இவனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே என்று பலர் என் காது கேட்டு நான் அப்பொழுதெல்லாம் நினைத்தேன், வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும், இவர்கள் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வெறியும் வேகமும் எனக்கு உத்து வேகமாக எனக்கு அமைந்தது. அதுதான் நான் படிப்பதற்கு முழு காரணமாக. இரவு படிக்கின்ற காலத்திலேயே நான் முதல் மாணவனாக வருவேன். பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி படிக்கும் வரையிலுமே பள்ளி படிப்பிலும் நான் கிளாஸ் லீடராக இருப்பேன். பள்ளியிலே ஸ்கூல் பீப்புள் லீடர் என்று சொல்லக்கூடிய மாணவ தலைவனாக இருந்தேன். கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலும் நான் செயலாளராக இருந்தேன், விடுதி செயலாளராக இருந்தேன். இப்படி சில பொறுப்புகளை எல்லாம் அப்பொழுதே ஏற்று அந்த தலைமை பண்பை ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் என்னிடத்தில் எப்பவுமே இருந்தது. வாழ்க்கையில் எல்லோருக்குமே நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், கண்டிப்பாக முதலில் ஒரு மனிதனுக்கு தேவையானது தன்னம்பிக்கை. அது இல்லை என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. எதையும் சாதிக்க முடியும், நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அந்த நோக்கத்திலே தான் நான் படித்து முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றால் மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள் என்று நினைத்து எப்படியாவது எங்காவது சென்று ஒரு வேலையிலே சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சேலம், தருமபுரி, ஈரோடு இப்படி பல பகுதிகளிலே எங்கெல்லாம் கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த கட்டிடங்களை எல்லாம் ஏறி இறங்கி நான் வேலை தேடினேன். என்னுடைய விடுதியில் இருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரவில்லை, விடுதியிலேயே வைத்துவிட்டு நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு நிறுவனத்திலே, உனக்கு என்ன வேலை தெரியும், நீ இப்பதான் படிச்சுட்டு வர்ற, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் எனக்கு எந்த சம்பளமும் தர வேண்டாம், நான் வேலையை கற்றுக்கொள்வதற்காக தங்களிடத்திலே சேருகிறேன் என்று சொல்லிதான் அங்கு அந்த கம்பெனியிலே நான் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்து சில மாதங்கள் அங்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நான் கவனிக்கின்ற பொழுது, அவர்கள் செய்கின்ற செலவுகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு எவ்வளவு வரும் லாபம் இருந்தால் இந்த அளவுக்கு இவர்களால் இதை செயல்படுத்த முடியும் என்று யோசித்து பார்த்தேன். அப்பொழுதுதான் நாம் ஏன் இந்த தொழிலை செய்யக்கூடாது என்ற எண்ணமும் எனக்குள்ளாக தோன்றியது. எனவே எனதருமை கொங்கு சொந்தங்களே, குறிப்பாக இளைஞர்களே, நீங்கள் எல்லாம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அங்கு சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த தொழில் நடைபெறுகிறது, இவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன லாபம் இருக்கும், நாம் இந்த தொழிலை செய்ய முடியுமா, செய்யலாமா என்று யோசிக்க வேண்டும். எடுத்தவுடன் ஏதோ பணம் இருக்கிறது என்பதற்காக தொழில் செய்ய போனோம் என்றால் சிறிது காலத்திலேயே அதையெல்லாம் விட்டு விட்டு வந்துவிட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிடும். எனவே முதலில் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பிறகுதான் அதை பற்றி இறங்கி செயல்படுத்த வேண்டும். எனவே எனக்கு ஒரு நம்பிக்கையை நான் அங்கு போய் கற்றுக்கொண்டேன், செய்ய முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்கினேன். என்னிடத்தில் பணம் இல்லை, ஆனால் என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர்த்தை சேர்த்து கொண்டு ஆளுக்கு 5000 ரூபாய் தான் எங்களது முதலீடு. இதை போட்டுத்தான் நாங்கள் முதலிலே தொழில் ஆரம்பித்தோம். அவ்வாறு கான்ட்ராக்ட் ஆரம்பித்த காலத்தில் முதல் வேலை எடுத்து வேலையை துவங்குகின்ற நேரத்திலே பார்ப்பீர்களேனால், நாங்கள் தாட்கோ என்று சொல்லக்கூடிய அர்ஜன்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வீடுதான் முதலிலே எடுத்து ஆரம்பித்தோம். ஒரு வீட்டின் மதிப்பு அப்பொழுது 76 4000 ரூபாய். 4000 ரூபாய்க்கு அந்த வீடு கட்டி கொடுக்க வேண்டும். எர்த்தோர்க்கு மண் வேலை செய்வதற்கு மட்டும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் 3000 ரூபாய். 4 லட்சம் ரூபாயில் அந்த வீடு கட்ட வேண்டும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மண் வேலைக்கு 3000 ரூபாய். ஆனால் நாங்கள் துவங்கின பொழுது கான்ட்ராக்டாக செய்வதற்கு 10,000 ரூபாய் கேட்டார்கள் மண் வேலைக்கு மட்டும்.
எனது நண்பர்கள் எல்லாம் நாம் எப்படி தொழில் செய்ய போறோம், என்ன கணக்கு போட்டு செஞ்சோம், எப்படி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போட மாட்டிருக்கே என்ற ஒரு பயம் ஏற்பட்டது. ஆனால் தன்னம்பிக்கையோடு கவலைப்படாதீர்கள், நாம் இதை செய்து காட்டுவோம் என்று சொல்லி நாங்கள் முதலிலே அந்த ஃபவுண்டேஷன் சிறிதளவு சுரண்டி எடுத்து கரை போட்டு விட்டு அதில் தண்ணி விட்டு ஊற வைத்து நாங்களாகவே மண் மேலே செய்தோம். அவ்வாறு செய்கின்ற நேரத்திலே சாதாரணமாக 250 ரூபாயில் அந்த வேலையை முடிக்க வேண்டிய ஒரு அளவுக்கு சுலபமாக மண்ணை அப்படியே அள்ளி போடுற மாதிரி இருந்துச்சு 2 அடி ஆழத்திற்கு. இப்படியெல்லாம் தொழில் துவங்கிதான் அன்றும் நாங்கள் தளரவில்லை, மனம் தளரவில்லை. உங்களுக்கு இந்த தொழிலும் வெற்றி தோல்விகள், வேடு பள்ளங்கள், லாப நஷ்டங்கள் வருவது சகஜம். அதையெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய எண்ணமும் தோல்வியை கண்டு தோழாமல் நிச்சயமாக நம்மளால் இதில் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்பட்டால் மட்டுமே நாம் வெற்றி காண முடியும். அந்த வகையிலே தான் எங்களது தொழில் துவங்கி நடைபெற்று கொண்டிருந்தது. இடையிலே எனக்கு 23வது ஆண்டிலே திருமணம் நடைபெற்றது. லட்சுமி என்ற ஒரு என்னுடைய மனைவியின் பெயர். அவரை நான் திருமணம் செய்த காலத்திலிருந்து எனக்கு மேலும் பல ஆதரவாக அவர்களும் செயல்பட்டார்கள். அதன் காரணமாக இன்னும் மேலும் பல வேலைகளை நாங்கள் எடுத்து எங்களது நண்பர்களுடன் இணைந்து செய்து கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் எனக்கு 2 மகன்கள், அருண்குமார், அசோக்குமார் என்று அவர்களுக்கு பெயர் வைத்து அவர்களையும் படிக்க வைத்துக் கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் இதை ஒரு கம்பெனியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற ஒரு பெயரை வைத்து எங்கள் பங்குதாரர்களுடைய 3 பேருடைய முதல் எழுத்தை கம்பெனியினுடைய பெயராக மாற்றி இந்த நிறுவனத்தை துவங்கினோம். ஆனால் அந்த நிறுவனம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெற்று எங்களது விடாமுயற்சி என்று சொன்னால் சாதாரணமான முயற்சி அல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே வெறி. ஆனால் அது நேர்மையானதாக, யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல், நேர்மையாக அதிகாரிகளுடன் அனுசரித்து அவர்கள் கேட்கின்ற குவாலிட்டியான ஒர்க்கை செய்து நல்ல பெயர் எடுத்து அதை தொழில் செய்து வந்தோம். அதன் காரணமாகத்தான் மேலும் அந்த கம்பெனி வளர்ச்சி அடைந்து நன்கு வருகின்ற பொழுது எனது பெரிய மகன் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்திருந்தான், இளைய மகன் பிஇ டெக்ஸ்டைல் படித்தான். அப்பொழுது என்னிடத்திலே எங்கள் உறவினர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களையும் பங்குதாரர்களாக ஆக்கி அவர்களுக்கும் லாபத்தில் அவரவர்கள் பார்க்கின்ற வேலையிலே ஒரு பகுதியை அவர்களுக்கு லாபத்திலே பங்கு கொடுத்து அவர்களையும் கூட்டாளிகளாகவே சேர்த்து கொண்டு தொழில் செய்தோம். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் எனது இளைய மகன் பிடெக் டெக்ஸ்டைல் முடித்து வந்தது காரணத்தினால் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கம்பெனியிலே சேர்த்து சிறிது காலம் 3 மாதம் 6 மாதங்கள் அந்த கம்பெனியிலே பணியாற்றிவிட்டு அதன் பிறகு வந்து நாங்கள் சரண்யா ஸ்பின்னிங் மில் என்ற ஒரு கம்பெனியை எருமப்பட்டியிலே சிக் யூனிட்டாக இருந்த அந்த கம்பெனியை நாங்கள் எடுத்து சிறப்பாக செய்தோம். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கும் அதிலே அனுபவம் இல்லை, எங்கள் பங்குதாரர்களுக்கும் அதிலே அனுபவம் இல்லை. எனது மகனுக்கும் புதிதாக படித்து வந்திருக்கிறான். இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையின் பேரில் அதை எடுத்து சிறப்பாக செயல்படுத்தி வந்தோம். அது சிக் யூனிட் ஆனதற்கு என்ன காரணம் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்தோம். அதற்கு காரணம் என்னவென்றால் பொருளாதார ரீதி தான். மற்றபடி அவர்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாகத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அவர்களால் அதில் வெற்றி பெற முடியாததற்கு காரணம் அடிப்படை பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அன்பு சொந்தங்களே, நாம் தொழில் செய்கின்ற பொழுது அதனுடைய மூலதன முதலீடு என்ன வேண்டும், இதற்கு பேங்க் என்ன நமக்கு சப்போர்ட் செய்கிறது, என்ன கடன் கிடைக்கிறது, நாம் எவ்வளவு முதலீடு போட வேண்டும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு யோசித்து அதை செயல்படுத்துகின்ற அளவுக்கு திட்டமிடுதல் மிக மிக முக்கியமானது. திட்டமே ஒன்றும் செய்யாமல் நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம தொழில் செய்யறோம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அதுல வெற்றி பெற முடியாது. எனவே வெற்றிகரமாக நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். அனுபவம் தேவை,
திட்டமிடுதல் மிக முக்கியம். அதை மார்க்கெட்டிங், ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்கணும், அது எங்க விற்கணும் அப்படிங்கிறது அத்தனையும் நாம் தெரிந்தால்தான் நிச்சயமாக அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதற்கு மேல் நமக்கு நேரங்காலமும் வேணும். அதுபோல இடைவிடாத உழைப்பு, கடின உழைப்பு, அந்த கடின உழைப்புக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அதுல நம்ம இனத்தைச் சேர்ந்தவர்களுடைய நான் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எனது உறவினர் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார், மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மாடி மேல் மாடி கட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம கொங்கு இனம் மட்டும் 500 அடி போட்டேன் போரு, 1000 அடி போட்டேன், 1500 அடி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடித்து மிக கடினமான வேலைகளை எல்லாம், அதுவும் குறிப்பாக திருச்செங்கோடு, நாமக்கல் இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கொள்கிறீர்கள். தமிழ்நாடு, இந்தியா பூரா லாரி தொழில் என்று சொன்னால் அதில் 50% லாரி ஓட்டுபவர்களும் சரி, ஓனர்களும் சரி, நாமக்கல், திருச்செங்கோடு சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதே போன்று ரிக்கு தொழில் செய்வதையும் பார்த்தால் அது பெரும்பாலும் திருச்செங்கோடு இப்படிதான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கடின உழைப்பு செய்வதால் தான் நமது மானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் கூட அவர்களது குழந்தைகளை எல்லாம் நன்கு படிக்க வைத்து நல்லபடியாக எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் இதுதான் காரணம். அவர்களுடைய கடின உழைப்பு தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. எனவே எனதருமை சொந்தங்களே, இன்றைய காலகட்டத்தில் தான் செய்கின்ற தொழிலை மற்றவர்கள் கற்றுக்கொண்டால் தனது தொழில் பாதித்து விடும் என்று எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் நமதுக்கு பழனியப்பன் மாரப்பன் அவர்களும் ராஜசேகரன், இளஞ்செழியன் இது போன்றவர்கள் எல்லாம் மற்ற ஒரு உலகம் பூரா உள்ள கொங்கு இனத்தை இணைத்து ஒரு தொழில் எவ்வாறு நடைபெறுகிறது, அந்த தொழிலினுடைய ரகசியம் என்ன, அதை மற்றவர்களுக்கு என்ன விதமான உதவி தேவை என்பதை ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். இதற்கும் எந்த விதமான லாப நோக்கும் இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமாக அல்ல. இதற்கும் என் போன்ற எனக்கு முன்னப்பின அவர்களுக்கு அறிமுகம் இல்லை, எனக்கும் அறிமுகம் இல்லை. இருந்தாலும் கூட எங்கள் உறவினர்கள் மூலமாக, அவர்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக என்னிடத்தில் தொடர்பு கொண்டு இதிலே பேச வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் அவர்கள் யார் யாரையெல்லாம் பேச வைத்தார்கள் என்று லிஸ்ட்ல இதுல பார்த்தேன். இப்ப மிகப்பெரியவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருப்பவர்களையும் சரி, அதிக நல்ல பதவியில் இருப்பவர்களையும் சரி, இவர்களையெல்லாம் அழைத்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து நமது இளம் தலைமுறைகள் எல்லாம் வளருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம இனத்திலே மட்டும்தான் பெண்கள் எல்லாம் கூட மற்ற இனத்தை விட பெண்கள் வெளியிலே வந்து ஆண்களுக்கு துணையாக எல்லா தொழில்களையும் உடனிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் என்னுடைய பங்குதாரர்களுடைய மனைவிகளும் சரி, எனது மனைவியும் சரி, அதே போன்று எனது மருமகள்களும் சரி, அனைவருமே எனது பையன்களுடனும் மற்ற அவரவர்கள் கணவனுடன் இணைந்து கணக்கு வழக்கு பார்ப்பதிலிருந்து, தொழில் துறையில் இருப்பதிலிருந்து அத்துணை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் இந்த கொங்கு சமுதாயத்திலே இது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய ஒரு நல்ல உறவோடு, நல்ல பண்போடு, நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும், நமது குழந்தைகள் நன்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த அளவுக்கு கடின உழைப்பு, தனக்கென்று எதையும் பாராமல் தனது குழந்தைகளுக்காக, எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலேயே முதல் இனம் அது கொங்கு இனம்தான் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அந்த அளவுக்கு கடின உழைப்பு செய்கின்ற அவர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செயல்படுத்தப்படுகின்றீர்கள், படிக்க வைக்கின்றீர்கள், அதை மிக மேலிடத்திலே அதை கௌரவமாக நினைத்து ஒரு சிலர் அங்கும் இங்கும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். அதிலே ஒரு சில தவறுகள் நடைபெற்று விடுகின்றது. எனவே நமது இனத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் குழந்தைகளை கல்லூரிகளை சேர்த்த பிறகும் நாம் கண்டிப்பாக அந்த குழந்தைகளையும் பின்தொடர்ந்து, அதாவது எப்படி படிக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும்.
பல குடும்பங்களிலே என்ன நடக்கிறது என்றால், நாங்கள் இதை ஸ்பின்னிங் மில் வைத்து அந்த ஸ்பின்னிங் மில் மூலமாக அதன் பிறகு ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குவோம் என்று ஆரம்பித்து இந்த தொட்டியம், திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவிலே அமைந்திருக்கக்கூடிய கொங்குநாடு பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி அண்ட் பிஎட் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகள் அடங்கிய இந்த கல்லூரியை நாங்கள் 2010ஆம் ஆண்டு எடுத்து எங்கள் பங்குதாரர்களுடன் இதை நிர்வகித்து வருகின்றோம். இங்கு படிக்க வைக்கின்ற மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் சாதாரணமாக இதை ஒரு தொழிலாகவோ அல்லது லாப நோக்கத்தோடு இந்த தொழில் நாங்கள் செய்யவில்லை. ஒரு சேவை மனப்பான்மையோடு நமது பிள்ளைகள், நான் ஒவ்வொரு முறையும், ஏனென்றால் நான் படிப்பதற்கு வசதி இல்லாத நிலையில், உயர்கல்வி பயில முடியாத நிலையிலே எனது படிப்பை நிறுத்தியவன். எனவே இங்கு படிக்க வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு, மாணவிகளுக்கு குறிப்பாக சொல்ல போனால் கொங்குநாடு என்று பெயர் வைத்திருக்கின்ற காரணத்தினாலேயே இந்த நமது இனத்தைச் சேர்ந்த, கொங்கு இனத்தைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் ஒரு 50% எங்கள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மை. அந்த அளவுக்கு அவர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, அவர்களது வசதிக்கேற்ப எங்களால் என்ன விதமான சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த சலுகைகளை குறித்து குறைந்த விலையிலே அவர்கள் படிப்பை முடித்துவிட்டு நன்கு வேலைக்கு செல்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அதற்கும் பயிற்சி கொடுத்து அவர்களை, ஏனென்றால் படிக்க வருவதனுடைய நோக்கம், இங்கு படிக்கின்ற கொஞ்சம் சிறிது அளவுக்கு வசதி படைத்தவர்கள் கூட சென்னை, கோயம்புத்தூர் என்று சென்று விடுகிறார்கள். ஆனால் இங்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு எங்கள் கல்லூரி பஸ்ஸை அனுப்பி அவர்களை அழைத்து வருகின்றோம். அங்கு படிக்கின்ற எங்கள் கல்லூரியிலே முதல் பட்டதாரி மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவு 70% குறையாமல் ஒவ்வொரு ஆண்டும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்களது பெற்றோர்கள் எல்லாம் படிக்கவில்லை. கல்வி அறிவில்லாத குடும்பத்திலிருந்து, ஏற்கனவே படிக்காத குடும்பத்திலிருந்து முதல் முறையாக இவர்கள் ஹையர் எஜுகேஷன், மேல் படிப்பிற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு உதவி செய்கிறது. வருஷத்திற்கு 25,000 ரூபாய் பொறியியல் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசு உதவி செய்கிறது. எந்த இனமாக இருந்தாலும் அது பற்றி கவலை இல்லை. முதல் பட்டதாரி என்ற சர்டிபிகேட் இருந்தால் போதுமானது. அந்த அளவுக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி அவர்களுக்கு மேற்கொண்டு சிறிது செலவு செய்தாலே போதும் என்கின்ற அளவுக்கு அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்து நாங்கள் வெளியிலே அனுப்புகின்றோம். சிறந்த வேலை வாய்ப்பாக இந்த ஆண்டு பார்ப்பீர்களே ஆனால் எங்கள் பொறியியல் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை 700, இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 700. இந்த 700 பேரிலே 510 பேருக்கு மாதம் 30,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் கிடைக்கின்ற அளவுக்கு மல்டிநேஷனல் கம்பெனியிலே, எம்என்சி கம்பெனியிலே வேலை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் நமது சமுதாயத்திற்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு ஏனென்றால் நான் நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கு அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் இன்றைய தினம் இந்த லவ் ப்ரப்போசல் அப்படி இப்படி எல்லாம் பண்றதே அவங்க தான் பண்றாங்க. அதுல ஆண்களை விட பெண்கள் அதிகமான எண்ணிக்கையிலே இந்த பிரச்சனையிலே தலையிடுகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக நம் இன பெண்களை சிலர் கவருவதற்காக முயற்சிகளும் செய்கிறார்கள். இதையெல்லாம் நாம் கவனித்து கண்டிப்பாக, ஏனென்றால் நாம் தொழிலோடு நின்று விடாமல் எதிர்கால சன்னதிகளையும் கவனிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அந்த கால கட்டாயத்திலே எல்லோரும் தனது குடும்பத்தில் குழந்தைகளை சற்று கவனித்தால் போதுமானது, வேறொன்றும் வேண்டாம். அதிலே குறிப்பாக நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன். சிலர் அந்த குழந்தை கேட்டால் என்ன, அவர்கள் குலதெய்வம் என்னவென்று தெரிவதில்லை, அவர்கள் எந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவதில்லை. இதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதே இல்லை. நம்மளுடைய ஒரு திருமண நிகழ்ச்சி, நம்மளுடைய சடங்குகள், இதையெல்லாம் குழந்தைகளை அழைத்து சென்று, சிறு வயதிலிருந்தே அழைத்து சென்று அதையெல்லாம் காட்டி, நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு சமுதாய உணர்வு இருக்கிறது,
பொறுப்புகள் இருக்கிறது என்பதை எல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி வளர்ப்பீர்களேயானால் நிச்சயமாக அவர்கள் இப்படி வழி மாறி செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள இந்த நேரத்திலே ஆசைப்படுகிறேன். எனவே எனதருமை கொங்கு சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக முயற்சி செய்து நமது இனம் மேற்கொண்டு வளர வேண்டும், நல்ல ஒரு நிலையிலே இருக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் வெற்றிகரமாக தொழில் செய்து மேன்மேலும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நமது குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் செயல்பட வேண்டும். அதற்கு இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இளைஞர்களே, குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்வது என்னவென்றால், இன்று நிறைய பேர் வேலைக்கு செல்லுகின்றோம். வேலைக்கு சென்று விட்டால் சம்பளம் வாங்கிட்டா அவன் திருப்பி தொழில் செய்வதற்கு பயப்படுகிறான். ஏன்னா அவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துடுது, நம்ம ஏன் போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் பயப்படுகிறார்கள். வாழ்க்கையிலே ரிஸ்க் எடுக்காம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்கள் கல்லூரியிலே இருந்து கிட்டத்தட்ட லண்டன் மட்டும் ஒரு 500 மாணவர்கள் அங்கு மேல் படிப்புக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தால் அதோடு படிப்போடு சேர்ந்து வேலையும் பார்த்து கொண்டு வீட்டிற்கு மாதம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரை பெற்றோர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதையெல்லாம் நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த நமது சமுதாயத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மாணவர்கள் அங்கு செல்கிறார்கள். இங்கு ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய சிலர் கூட இப்பொழுது அவர்களது குடும்ப சூழ்நிலையை கருதி அங்கு சென்றால் அதிகமாக சம்பாதிக்க முடிகிறது என்ற காரணத்தினால் அவர்கள் இங்கு ரிசைன் பண்ணிவிட்டு அவர்கள் மேல் படிப்புக்காக சென்று படித்து கொண்டு அதே நேரத்தில் சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு காலகட்டத்தை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு தூண்டுதலாக நாம் அமைந்தால் போதுமானது. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எல்லா மாணவர்களும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமாக என்னுடைய அறிவுரை என்னவென்றால், முதலிலே அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அனுபவம், எந்த தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன சம்பளம், எதுக்கு போறோம், எவ்வளவு தர்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. நீ செய்கின்ற ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டால் அந்த தொழில் சம்பந்தப்பட்டதை முழுமையாக நாம் கற்றுக்கொள்வதற்கு எங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கு சென்று சேருங்கள். நீங்கள் என்ன சம்பளம் 5000 வாங்கினாலும் சரி, 10,000 வாங்கினாலும் சரி, அதை சென்று அங்கிருந்து தொழிலை கற்றுக்கொண்டு, உங்களுக்கு இன்று முதலீடு முக்கியம் அல்ல. ஏனென்றால் அரசாங்கம் பல வழிகளிலே, கலெக்டரேட் போனீங்கன்னாக்க அங்க இது மாதிரி தொழில் முனைவோருக்கு என்று லோன் கொடுப்பதற்காக தனி செக்ஷனே இருக்கிறது. உங்களுக்கு அறிவுரைகளை கூறி வழிகாட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு அரசு சப்போர்ட் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள். சிறிது நீங்கள் தொழிலிலே நன்கு வருகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டால் எந்த பேங்க் போய் அப்ரோச் பண்ணாலும் அவங்க எவ்வளவு ரூபாய் வேணாலும் உங்களை நம்பி கடன் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அந்த தொழிலிலே. ஆனால் நீங்கள் நேர்மையாக அந்த கடனை திருப்பி செலுத்துகின்ற வகையிலே உண்மையான தொழில் செய்ய வேண்டும். அதை விட்டு ஒரு சிலர் ஒரு 1 லட்சம் ரூபாய் உள்ள மிஷினுக்கு 2 லட்சம் ரூபான்னு கொட்டேஷன் வாங்கி கொடுத்து இவங்க பணம் போட்ட மாதிரி போட்டு இப்படியெல்லாம் நம்ம பண்ண கண்டிப்பா பண்ண முடியாது. ஒரு 15% நமது பணத்தை போடுகின்ற அளவுக்கு நாம் தயாராக இருந்து கடின உழைப்பு செய்து தொழிலுடைய நுணுக்குகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக அந்த தொழிலிலே வெற்றி பெற முடியும். அந்த தொழில் செய்கின்ற நேரத்தில் ஒரு சில நேரத்தில் அதிலே நஷ்டங்கள் வரலாம், லாபமும் வரலாம், மேடு பள்ளங்கள் இருக்கலாம், சில லேபர் ப்ராப்ளங்கள் வரலாம். அவற்றையெல்லாம் நாம் ஓவர்லுக் பண்ணி கண்டிப்பாக அதை நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமையெல்லாம் தொழில் பண்ண முடியாது. எல்லா நேரமும் அப்படியே இருக்காது. சில நேரம் நம்மளை தேடி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கும். அதனால எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ கோழிப்பண்ணை தொழில் நாமக்கல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலருக்கு அள்ளி கொடுக்கிறது, சிலர் அதை பெரிய அளவிலே கொண்டு சென்று விடுகிறார்கள். ஒரு சிலர் கொஞ்சம் தொழில் ஆரம்பிச்சவங்க அப்படியே விட்டுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மேற்பார்வை இல்லாதது, கடின உழைப்பு இல்லாதது, முதலீடு இல்லாதது, சரியானபடி திட்டமிடாதது, இதெல்லாம் தான். அதே போலதான் ஒருத்தர் ஒரு கடை வைக்கிறாங்கன்னா கூட ஒரு சிலர் ஒரு பொட்டி கடை வைக்கிறாங்க. ஆனா நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுல ஒரு சில வருடத்திற்குள்ளாகவே அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடையை கொண்டு வளர்த்திடுறாங்க.
ஆனா சிலர் அவங்க பெற்றோர்கள் கடை வச்சிருக்கிறாங்க, குழந்தைங்க அந்த கடையை நடத்த முடியாமல் அந்த கடையை மூடிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய தவறான கொள்கைகளும் ஈடுபாடும் தான் இதற்கெல்லாம் காரணங்கள். எனவே நாங்கள் தற்சமயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கு படிக்கின்ற மாணவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக அமையும் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லி, எங்கள் கல்லூரியிலே பார்ப்பீர்களேயானால் என்ட்ரன்ஸ்ல அப்துல் கலாம் அவர்களுடைய படத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து ஒரு கேனப்பி போட்டு அதில் வச்சிருக்கோம். அது எதற்காக என்று சொன்னால், அவர் கனவு காணுங்கள் என்று சொன்னார். கனவு காணுங்கள் என்று சொன்னால் தூக்கத்தில் வருவதெல்லாம் கனவு அல்ல. நாம் நிச்சயமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்மை தூங்க விடாமல் எது செய்கின்றதோ அந்த கனவுதான் கனவு என்று சொல்லி இருக்கிறார் அவர். அவரும் ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல, ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து பேப்பர் போட்டு படித்தவர். ஒரு முறை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பயின்ற பொழுது அவர் வீட்டுக்கு செல்வதற்கு பணம் இல்லாமல் அவரிடத்தில் இருந்த புத்தகத்தை அடகு வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இதை நான் அவர் எழுதிய ஒரு புத்தகத்திலே படித்தேன். இத்தகைய நிலைமையில் இருந்தவர் தான் ஆசிரியராகி பின்பு இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக வந்தார் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? அவர் ஒரு விஞ்ஞானியாக உருவானது எப்படி? இது எதையுமே செய்ய முடியும். நம்மால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் தற்சமயம் ஸ்பின்னிங் மில்லுக்காக காற்றாலை நிறுவி அதையும் செய்து கொண்டிருக்கின்றோம். தற்சமயம் சூரிய மின்சக்தியால் அதையும் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக ஸ்பின்னிங் மில் இயக்குவதற்கு இப்படியெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் நாம் நம்மை மாற்றிக்கொண்டு தொழிலையும் அதற்கேற்றார் போல் கொண்டு வந்தால் நிச்சயமாக சிறப்பாக அமையும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். எனவே அன்பு சொந்தங்களே, வசதி வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தொழில் செய்ய வேண்டும் என்று முடியும் என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக வசதி வாய்ப்புக்கும் தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நம்மளை நாமே வளர்த்து கொள்ள வேண்டியதுதான். நாங்கள் பார்ப்பீர்களேயானால் பிஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ஒரு 5 மெடிக்கல் கல்லூரிகளை கட்டி இருக்கிறோம். 5 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களை கட்டி இருக்கின்றோம். பல எங்களது சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சிறப்பான பணிகளை எல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. கடந்த 43 ஆண்டுகளாக இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடன் செய்து கொண்டிருந்த பங்குதாரர்களுக்கும் சரி, என்னுடைய பையன்கள் 2 பேர்த்துக்கும் எல்லோருக்குமே நான் அவரவர்களுக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்து விட்டு இப்பொழுது முழு நேர ஊழியனாக கடந்த 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகள் நான் கல்லூரியிலே சேர்மனாக வேலை பணியாற்றினாலும் கூட, ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற எந்த வேலைக்குமே செல்லாமல் முழுமையாக கல்லூரியிலேயே இருந்து முழுக்க ஒவ்வொரு மாணவனுடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கின்ற ஒரு பொறுப்பை கடவுள் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதை திறம்பட செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்லி, நிச்சயமாக நம்ம கொங்கு சமுதாயத்திலே பின்தங்கிய பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த கேபிஎன் சார்பாக எங்களுக்கு பரிந்துரை செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கும் வசதிக்கேற்ப அவர்களுக்கு நாங்கள் கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அவர்களது எதிர்காலம் சிறப்பாக அமைய எங்களால் முடிந்த எல்லா வகையான உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்தகைய ஒரு சிறந்த ஏற்பாடு செய்து பலரும் இது தற்சமயம் பார்ட்டிசிபென்ட்ஸ் 102 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை யூடியூப்லேயும் போட இருப்பதாக சொன்னார்கள். எனவே அப்பொழுது அதன் பிறகு பலர் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை பார்த்து இதன் மூலமாக யாராவது ஒருவர் தொழில் செய்வதற்கு, நம்ம வேலைக்கு செல்கிறோம் என்று சொன்னால்
நம்ம மாசம் சம்பளம் தான் வாங்குறோம். ஆனா நம்ம ஒரு தொழில் முனைவோராக வருகின்ற பொழுது நாம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க நம் தயாராக இருக்கு, நம்மளால் முடியும். அரசாங்கமும் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கல்லூரியிலே பார்ப்பீர்களே, ஆனால் இங்கே என்டர்பிரினர்ஷிப் செல் ஆரம்பிக்க சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு பயிற்சி அளிக்க சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் அரசு துறையிலிருந்து இங்கு வந்து பயிற்சி அளிக்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக எல்லோருக்கும் அரசே வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது சற்று கடினமான காரியம். எனவே இது போன்று தொழிலதிபர்களை உருவாக்கிவிட்டால் அவர்கள் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் வேலை, உண்மை என்றால் சிலருக்கு இன்று தனியார் நிறுவனங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைப்பதில்லை. அந்த ஸ்கில் நம்ம வளர்த்திக்கணும். நம்மகிட்ட இருக்க திறமையை வளர்த்து கொண்டால், சிலர் என்ன சொல்றாங்க, இன்னமும் நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டாக்க, அவன் புத்தக புழுவாக வெறும் டிகிரி மட்டுமே பெற்றிருக்கிறான். அந்த புத்தக பேப்பர் டிகிரிக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. ஆனா நீ உண்மையிலுமே உன்னை வளர்த்து கொண்டால், உனது திறமையை வளர்த்துக் கொள்வீர்களானால், நீ ஒரு ரியல் என்ஜினியராக வெளியிலே செல்லுகின்ற பொழுது உனக்கு நிச்சயமாக நல்ல டிமாண்ட் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்பு செல்வங்களே, எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் தொழிலதிபர்களாக வர வேண்டும். வெற்றிகரமான தொழிலதிபர்களாக உங்களால் முடியும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்மால் முடியுமா என்ற கேள்வியே தயவு செய்து கேட்க வேண்டாம். உங்களால் முடியும் 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 என்று சொல்லி நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு தொழிலதிபர்களாக வர இந்த கேபிஎன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களையும் பயன்படுத்தி கொண்டு, இது போன்ற தொழிலதிபர்களையும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். குறிப்பாக இதுவரை தொழில் துவங்காமல் இருக்கக்கூடிய, தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் பலர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி தொழில் செய்வது, முடியுமா, நான் வேலையிலே இருக்கேன், விட்டுட்டு எப்படி வர்றது அப்படிங்கிற முயற்சி எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் நான் நிறைய பேர்த்தை பார்த்திருக்கிறேன். நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய அறிவுரைகளை வழங்கி இருக்கிறேன். நீங்க உங்களால் முடியும், இதை இப்படி செய்யுங்கள், இந்த தொழில் செய்யுங்கள் என்றெல்லாம் என்னிடத்தில் வருபவர்களுக்கெல்லாம் என்னால் முடிந்தவரை அறிவுரைகளை, ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறேன். எனவே இதுவும் ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். எனவே அன்பு சொந்தங்களே, நிறைய பேர் எங்கு பார்த்தாலும் இந்த கொங்கு இனம் ஒரு தொழிலதிபர்களாக இருந்து பெரும் தொழில் அந்தந்த அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை நல்கக்கூடியவர்களாக நீங்கள் வர வேண்டும். அதற்கு இந்த கேபிஎன் கண்டிப்பாக துணை புரிவார்கள். அந்த நோக்கத்திலே தான் அவர்கள் இதை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது எண்ணம் நிறைவேற நாம் அனைவரும் ஒற்றுமையோடு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு உரை, ரத்தின சுருக்கமான பல விஷயங்களை மிகவும் நேர்த்தியாக இன்றைய சிறப்பு நம் சொந்தங்களுக்காக தெரிவித்திருந்தார். சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஒரு கேள்வியா நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் முன்வைத்து உங்களுடைய கேள்விகளுக்கு அவரின் பதில், அவருடைய அனுபவம், அவர் தாண்டி வந்த பல சாதனை படிக்கட்டுகளை அவருடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். இதோ முதல் கேள்வி. இன்றைய தலைமுறையினர் வங்கியில கடன் வாங்கின முதல் நாளிலிருந்தே அந்த தொழிலிற்கு தேவையான செலவுகளை செய்யாமல் ஆடம்பரமான செலவுகளை செய்தோ அல்லது தேவையற்ற செலவுகளில் அவர்களுடைய கவனத்தை செலுத்தியோ அவர்களுடைய சொத்தையே இழக்கும் ஒரு தருவாயில போய் அவர்களுடைய தொழில நின்று போயிடுறாங்க. அந்த மாதிரி இளம் தலைமுறையினர் அவர்களுடைய சொத்தை வைத்து கடன் வாங்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கு என்னை பொறுத்தவரை முதல்ல நேர்மை, அதான் முதல்ல சொல்றது. நேர்மை, திட்டமிடல், அனுபவம், இது மூன்றும் அவசியம். ஏனென்றால் கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் எவ்வளவு ரூபாய் ஆகும் என்பதை. உண்மையான நேர்மையான பலரிடத்திலே விசாரித்து அந்த எவ்வளவு ரூபாய் தேவையோ அதிலே நம்மளுடைய பங்கு செலுத்தி மீதியை மட்டும் நேர்மையாக கடன் வாங்கி அந்த தொழில் நேர்மையாக, அதுவும் வங்கியெல்லாம் முடிந்தவரை அவர்கள் பணமாக தருவதில்லை. அவர்கள் மிஷினரிஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மிஷினரி கம்பெனிக்கு தான் செக் அனுப்புறாங்க. நம்ம மிஷினரி பில்லு கொடுத்தா போதுமானது. இப்படியெல்லாம் அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க.
அதை நீங்க எந்த நம்ம அதை விட்டுட்டு சும்மா அவங்களை ஏமாத்தணும், பணம் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தவறான எண்ணத்தில் செயல்பட்டால் நிச்சயமாக நம்மளுடைய சொத்து தான் போகும். நம்ம நேர்மையா இருந்து செயல்பட்டோம்னா கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டும் அது 1000ல் ஒருத்தருக்கு தான் அவங்களுடைய நேரங்காலம் சரியில்லாம தொழில் பாதித்து அதன் மூலமா நஷ்டம் ஏற்பட்டு நஷ்டம் அடைகிறவங்கிறது 1000ல் ஒருத்தர் தான். ஆனா பெரும்பாலும் அவருடைய தவறான கணக்கீடு, தவறான மதிப்பீடு இதுதான் அவங்கள நஷ்டப்படுத்த வைக்குது. அதனால அந்த எண்ணத்தை விட்டுட்டு நேர்மையான எண்ணத்தோடு செயல்படணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி வாங்கி தொழில் தூங்கினாலும் அந்த தொழிலை போய் கவனிக்காம நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு ஆள் போட்டுட்டு அதை செய்யுங்கன்ற மாதிரி அப்படிலாம் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. இன்று கடும் போட்டி நிறைந்த உலகம், சாதாரணமெல்லாம் கிடையாது. எந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கடுமையான போட்டி. அதுல நம்ம சக்சஸ் பண்ணணும்னு சொன்னா நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். அதை ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளவு சீப்பா வாங்க முடியுமோ அங்க வாங்கணும். எவ்வளவு ஹை குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல நேமோட வெளியில கொடுக்கணும். இப்ப நீங்க சரண்யா ஸ்பின்னிங் மில்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல எங்க போனாலும் சரி இம்மீடியட்டா சேல்ஸ் ஆகிடும். எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கும் பல ஸ்பின்னிங் மில் எல்லாம் லோன் கொடுத்து பணம் எப்போ வருதுன்னு 3 மாசம் இப்படி எல்லாம் டைம் கொடுத்து வாங்குறதெல்லாம் இருக்காங்க. ஆனா எங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு அங்க பணத்தை அனுப்பி வச்சாதான் நாங்க பொருள் கொடுப்போம். நாங்க ஃபிக்ஸ் பண்றதான் ரேட்டு. எல்லா மார்க்கெட் ரேட்டை விட எங்களுக்கு 10 ரூபாய் கூட இருக்கும். இந்த அளவுக்கு எங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாக்க அது குவாலிட்டி அண்ட் டைம். என்ன டைம் டெலிவரி கொடுக்குறோமோ, இப்போ எக்ஸ்போர்ட் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான், என்னைக்கு கண்டெய்னர் ஏத்துறோன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு ஏத்துனா மட்டும்தான் அடுத்த லோட் நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லாட்டினா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம நேர்மையா கடின உழைப்போடு சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோம்னா நிச்சயமா தொழில சக்சஸ்ஃபுல்லா வரலாம். நம்ம கடன் வாங்குறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிகவும் நன்றி. உங்களுடைய கேள்வி தெளிவான ஒரு பதிலாக நம் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக. அடுத்ததாக இன்றைய இளம் தலைமுறையினர் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த 2 அல்லது 3 வருட காலங்கள் கடின உழைப்பை போட்டு முழு கவனங்கள் செலுத்தி அந்த தொழிலை கொண்டு வர்றாங்க. ஆனா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு தீய பழக்கம், முக்கியமா இந்த மது பழக்கம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அடிமையாகி தொழிலை கவனிக்காம விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோ அல்லது அதன்படி நம்ம அந்த ஒரு படுகொலையில விழாமல் இருப்பதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் நம்ம கேட்கிறேன். அது அவங்க தொழில் பண்ணும்போது ஒரு முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அது அமைஞ்சாதான் அவங்களால பண்ண முடியும். 2வது பெற்றோர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு பொறுப்புல கொடுத்துட்டோம்னாலும் கூட நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். சில குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பையன் திறமையா இருப்பான், செயல்படுறதுக்கு தயாரா இருப்பான். ஆனா பெற்றோர்கள் அவன்கிட்ட நம்பி கொடுக்கறதே கிடையாது. கடைசி வரையிலும் அவங்களுடைய பையனுக்கு அவனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட அவன்கிட்ட பொறுப்பு இல்லாம இருக்கு. அப்படி இருக்கிறவங்க நிறைய குடும்பத்துல சலிச்சுக்கிறத நான் பாக்குறேன். ஆனா ஒரு சில குடும்பத்துல அந்த பையன் பொறுப்பா நல்ல பிசினஸ் பண்றான். சில குடும்பத்துல பையனை நம்பி கொடுத்துட்றாங்க. நீங்க சொல்றது போல அவனுடைய தீய பழக்கங்களுக்கு அவன் அடிமையாகி அவன் கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பிசினஸே இழந்துடுற நிலைமை கூட வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நல்ல நண்பர்கள் வேணும். முதல்ல பெற்றோர்கள் வழி நடத்தி ஆகணும். கண்டிப்பா விட்டுற முடியாது. அப்படியே நம்ம அவங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகணும். இன்னும் ஒரு சிலர் இளந்தலைமுறைகள் என்ன பண்றாங்கன்னா, ஆர்வ கோளாறுனால தன்னால என்ன முடியும், எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, என்ன செய்ய முடியுங்கிறதெல்லாம் மறந்துட்டு அவங்க ரொம்ப அகலக்கால் வச்சிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடியவர்களும் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் அதையெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி பெரியவங்க கொஞ்சம் வழிகாட்டணும். அப்படிதான் பண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்மளும் கொஞ்சம் பண்ணிக்கணும். ஆனா 90% இளந்தலைமுறைகள் நல்ல தொழிலில் ஈடுபட்டுட்டாங்கன்னா அப்புறம் கெட்டு போக மாட்டாங்க. அவங்க தொழிலுக்கு இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. அது இல்லாத போதுதான் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வருது. ஓகே, தெளிவான ஒரு விளக்கம் நம்ம சொந்தங்களுக்காக. முக்கியமா இளம் தலைமுறையினர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற அந்த வள்ளுவர் வாக்கியம் நம்ம முக்கியமா நம்ம பின்பற்றணும் அப்படின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவா சொல்லியிருக்காரு. சொந்தங்கள் கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, தொழில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, அல்லது நீங்கள் வெற்றியாளராக முதல் படியில நீங்க பயணித்துக் கொண்டிருந்தாலும்
நம்ம ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோட்பாடும் நேர்மை அப்படிங்கிறதையும் வாழ்வில நம்ம விடாம தொடர்ந்து அதை கடைபிடித்தோம் என்றால் வெற்றி நிச்சயம் அப்படின்றது இன்றைய ஒரு பதிவாக நம்ம சிறப்பு விருந்தினர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்றைய கல்லூரியிலிருந்து வரக்கூடிய பொறியாளர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்டூடெண்ட்ஸா வர்றதில்லை, அவங்களுடைய ஸ்கில் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்லா அவங்க வர்றதில்லை, அதை மேம்படுத்திக்கிறதுக்கு அவங்க முயற்சியும் எடுக்கிறது இல்லை, அதை மீறி அந்த கம்பெனிஸ் வந்து அவங்களை ரெக்ரூட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை மெருகேற்றுவதற்கு மிக நெடிய காலம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வியா ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துகளும், இளைஞர்கள் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரையாகவும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அது உண்மை அதுதாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏஐசிடிஏ ஆல் இண்டியா இன்ஜினியரிங் கவுன்சிலே ஒரு மாணவன் டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகணும்னு சொன்னா, பிஇ முடிச்சுட்டு வெளியே போகணும்னு சொன்னா, அவன் வந்து கண்டிப்பா ஒரு 3 months-ஆவது ஒரு கம்பெனியில போய் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் அரசு வேணுங்கிற நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருந்து, அதே போல இந்த அட்டானமஸ் வாங்கியிருக்கிற கல்லூரிகள்லாம் இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாசம் பையன் வந்து இண்டஸ்ட்ரியிலே போய் ஒர்க் பண்ணிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 500 பேர்ல 400 பேருக்கு மேலாக அவங்க இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுதே கல்லூரியிலிருந்தே பணியாற்றி அவர்கள் ட்ரைனிங் மாதிரி இப்போ இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சில கம்பெனிகள் பேமெண்ட் பண்றாங்க. இப்போ அவங்க மொத்த சம்பளம் 30,000னாலும் பாதி சம்பளம் 1/3 கொடுத்து அவங்களுக்கு 6 மாசத்துக்கு இங்கே இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்றாங்க. அதனால இது மாதிரி போகக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சில கல்லூரிகள்ல தான் எதுவும் பண்ணாம இருக்காங்க. அவங்களும் இனிமேல் கண்டிப்பா நிச்சயமா எதிர்காலத்துல பண்ணுவாங்க. அது இல்லாம இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் ஒவ்வொரு செமிஸ்டருக்கும் கண்டிப்பா எல்லா மாணவர்களையும் இண்டஸ்ட்ரிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்த இண்டஸ்ட்ரி அவன் படிக்கக்கூடிய பாட சம்பந்தப்பட்டதை நேரடியாக மாணவன் பார்த்துட்டு வர்ற மாதிரி அவனுக்கு அனுபவத்தை உண்டு பண்ணி கொடுக்குறோம். அதனால இது மாதிரி வரக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்காது. நிச்சயமா அவர்கள்லாம் ரியல் இன்ஜினியரா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். அவர்கள் அத்தகைய கல்லூரியை தேர்வு செய்து ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக. நீங்க இந்த கேள்வி பதில் தெரிவிக்கும் பொழுதே அமெரிக்காவிலிருந்து நம்மளுடைய சொந்த மதி அப்படிங்கிறவர் ஒரு ஒரு கேள்வியா அல்லது அவருடைய ஒரு விஷயமா அப்படிங்கிறது உங்ககிட்ட தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, மென்டரிங் அண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய கல்லூரியில் இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த மென்டார் கோச் ப்ரோக்ராமை நாங்க எங்களுடைய தொழில் சார்ந்த நண்பர்கள் மூலியமாக நம்ம கொங்குநாடு காலேஜிலேயும் உங்களுடைய மற்ற கல்லூரிகளையும் இணைஞ்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டார் கோச் ப்ரோக்ராம் பிரகாரம் நாங்க மெருகேற்றுவதற்கு நாங்களும் இணைஞ்சு பணியாற்ற விரும்புகின்றோம். அதற்கு வழி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தாராளமாக கரங்கூப்பி அவர்களை வரவேற்கிறோம். எங்க மென்டார் கோச்சிங் இங்க வச்சிருக்கிறோம். மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு 2 விதமான மென்டார்னு சொல்லலாம். ஒன்று அவர்களுடைய கேரக்டர் வைஸ் மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களை மென்டார் என்று அவர்களுக்கு தனியாக வச்சிருக்கோம். அதே போல தொழில் வழியா போகிறதுக்கும் வச்சிருக்கோம். அவங்க வேலைக்கு போவதென்றால் அவர்களுக்கு அனுபவம் கற்றுக் கொடுப்பதற்காகவும் மென்டார்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு கம்பெனி எங்க கூட கொலாபரேட் பண்ணி பண்றதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்கள வரவேற்கிறோம். அவங்க எப்படி வேணுமாலும் என்ன மாதிரி வேணும்னாலும் எங்களுக்கு ஆன்லைன்ல கொடுத்தாங்கன்னா கூட எங்க மாணவர்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கிறத தெரியப்படுத்துறேன். மிக்க நன்றி. அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொண்ட நம்ம சொந்தத்துக்கும் இந்த பதிலை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க நம்புறோம். கண்டிப்பா அவருடைய தொலைபேசி எண்ணையும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நம்ம கேபிஎன் குளோபல் மூலியமா உங்களுக்கு அவரையும் அறிமுகப்படுத்தி நம் மாணவர்கள் நம் செல்வங்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்டூடெண்ட்ஸா அவங்களை தயார்படுத்துவதற்கும் கோச் மென்டரிங் ப்ரோக்ராம் அந்த விஷயத்திற்கும் இன்றைய காணொலி மூலியமாக ஒரு அருமையான விஷயம் நடந்தேறி இருக்கிறது. இந்த ஒரு சந்தோஷமான கருத்துல அடுத்த இன்னொரு வாய்ப்பு இன்னொரு சொந்தம் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அதாவது அவர் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் வந்து இன்றைய தொழில்துறையினர்கள் நிறைய விஷயங்கள் இருந்தும் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அந்த ஒரு ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறது இல்லை. சிஎன்சி ப்ரோக்ராம்
சரியா கேட்கல. இருக்காங்க. உங்களுடைய கல்லூரி ஓகே, இன்றைய தொழில் துறையினர்களுக்கு சிஎன்சி ட்ரைனிங் ஏரியாக்கள்ல சிஎன்சி புரோகிராமர்ஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கின்றது. ஸோ அந்த சிஎன்சி ட்ரைனிங் சென்டர் நமது கல்லூரியில தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இல்லை, ஏற்கனவே நாங்கள் பிஎன்சி மிஷின் வச்சு ப்ரோக்ராமிங் பிளானிங் எல்லாம் பண்ணி அதுக்கு தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்களை போட்டு எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் அந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, லோக்கல் இந்தியாவுக்குள்ள வேலை வாய்ப்புனா 50,000 ரூபாய் சம்பளமும், ஜப்பான் போகிறதா இருந்தால் மாதம் 2 லட்சம் ரூபாய் சேலரியும் கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி கூட நாங்கள் ஒரு MOU போட்டு ஜப்பானீஸ் லாங்குவேஜ் எங்கள் மாணவர்கள் 100 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் செஞ்சிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஈவன் தோ தே ஆர் டேக்கிங் மெக்கானிக்கல் சிவில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால சிஎன்சி ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களெல்லாம் அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கோம் மெக்கானிக்கல் துறையில. நன்றிங்க. கண்டிப்பாக அதற்குண்டான விஷயங்களை இன்றைய சொந்தம் வந்து இந்த கேள்வி கேட்ட சொந்தங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் உங்களுக்கு கேபிஎன் குளோபல் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி, தொழில் வெற்றி பெறும் அந்த ஒரு காலகட்டத்துல நம் தொழில் துறையினர் அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு தொழில் துறையினருக்கு அல்லது அவர்களுடைய தொழில் அபிவிருத்தி பண்ணுவதற்கு அந்த மார்க்கெட்டிங் விஷயங்கள்ல எவ்வளவு முதலீடு செய்ய அவர்கள் அதற்கு ஏதாவது கேள்வியா அப்படின்னு கேள்வி உங்களுக்கு புரியலைங்க. ஓகே, விட்டு வருது. இன்னைக்கு தொடர்பு இன்னைக்கு மழை, திருப்பூர்ல மழை சரியாக இல்லை. மறுபடியும் நான் கேள்வியை ரிப்பீட் பண்றேன். ஒரு தொழில் தொடங்கும் பொழுது அந்த தொழில இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு சதவீதம் அந்த மார்க்கெட்டிங் செலவுக்கு, அதாவது வெளிநாடுகள்ல சென்று எக்ஸிபிஷன் அது மாதிரி பங்கு பெறுவதற்கோ அல்லது விளம்பரம் அந்த மாதிரி இருக்கிறதுல எவ்வளவு சதவீதம் மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணணும், அதுக்கு எப்படி வழிமுறைகள் அப்படின்னு கேட்கிறேன். நம்ம இனிஷியலா தொழில் துவங்கணும்னு போயிட்டு மார்க்கெட்டிங் அவ்வளவு பண்றது அப்படின்னாக்க நம்மளுடைய பொருளாதாரத்தை அனுசரிச்சு தான் பண்ண முடியும். நம்ம வந்து சிறிய லெவல்ல தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது தேவைப்படாது. பட் அதே லெவல்ல பெரிய லெவல்ல பண்றோம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருந்து நம்ம ஒரு 25% இருந்தா போதுமானது, 75% லோன் வாங்கலாம். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 5% எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம் விளம்பரங்கள் இதுக்காக வெளிநாடு பண்றதுக்காக. பட் அது எல்லாமே ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு இருக்குங்கிறதெல்லாம் அனுசரிச்சு அதை வச்சு தான் பண்ண முடியும். நம்ம எல்லா தொழிலுக்கும் ஒரே மாதிரி டிசைட் பண்ண முடியாது. சில தொழிலுக்கு விளம்பரங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும், பிசினஸே பண்ண முடியும். சில தொழிலுக்கு அது தேவையே இல்லை. இப்போ காலேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு விளம்பரங்கள் தேவைப்படுது, ஒரு காலத்துல அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அது மாதிரி எந்த பிசினஸ் என்ன மாதிரி பண்றோம், எங்க பண்றோம், எது தேவை அப்படிங்கிறத அனுசரிச்சு தான் அது முடிவு எடுக்க முடியும். அடுத்த இன்னொரு கேள்விங்க, முதல் தலைமுறையினராக வரும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர், தொழில அவங்களுடைய பரம்பரையில யாரும் தொழில் இல்லாம இவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினரா வரும்பொழுது அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் எதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அவர்களுக்கு என்னைய பொறுத்த அளவுல முதல்ல எடுத்த உடனே ரொம்ப பெரிய அளவுல அகல கால் வைக்காம அவங்க என்ன லிமிட்டேஷன் இருக்கோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளர செஞ்சு அதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணி வரக்கூடிய லாபத்தை வச்சுட்டு மேற்கொண்டு தொழில் எக்ஸ்பேண்ட் பண்றதுதான் நல்லதை ஒழிய, எடுத்த உடனே நம்மகிட்ட பொருளாதாரமும் இல்லை, கம்ப்ளீட்டா கடன் வாங்கி நிறைய பெரிய அளவுல பண்றேன்னு சொல்லி பண்ணி கடைசியில் அதனுடைய வட்டி அதெல்லாம் கட்ட முடியாத ஒரு காலகட்டத்துல பழைய சொத்தையும் இருக்கிறதையும் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம உருவாக்கி கூடாது. அதனால இளந்தலைமுறையினர் ஆர்வ கோளாறுனால அப்படி ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்காம பொறுமையாக தொழில் செய்யணும். கண்டிப்பா அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நீ பொறுமையா தன்னம்பிக்கையோட கடின உழைப்போட நேர்மையா தொழில் பண்ணினா நிச்சயமாக உனக்கு லாஸ் வராது. பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம லைஃப் மேல கொண்டு போகணுங்கிற எண்ணம் வரணும். முதல் தலைமுறை நமக்கு யாரும் சப்போர்ட் இருக்காது, அதனால நமக்கு நம்மளே
ஏன்னா நான்லாம் அது மாதிரி வளர்ந்தவன். நமக்கு நம்மளே முயற்சி பண்ணி வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். அதனால கண்டிப்பா முதல் தலைமுறையினரும் முதல்ல அந்த குடும்பத்திலிருந்து தொழிலுக்கு போறவங்களும் நிச்சயமா தொழில் செய்யலாம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. செஞ்சா நிச்சயமா முன்னுக்கு வரலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவா ஆரம்பத்துல செஞ்சுட்டு கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கு மேல அதை வச்சுட்டு நம்ம எப்படி வேணுமானு பண்ணிக்கலாம். மிக ஒரு தெளிவான ஒரு பதில் நீங்க இந்த விஷயத்துக்காக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நம்ம இளம் தலைமுறையினர், அதுவும் முதல் தொழில் முனைவோராக வரும்போது கண்டிப்பா இதை எடுத்து நல்லபடியா வாழ்வில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற அந்த ஒரு தருணத்தையும் பகிர்ந்து கொண்டு, அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, தொழிலில் சாதிக்க முற்படும் பொழுது இந்த கொரோனா, கோவிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்மளையும் மீறி, நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி நம்ம எவ்வளவு நேர்த்தியாக ஒரு கட்டுப்பாட்டுடன் நேர்மையான தொழில் செய்திருந்தாலும் ஒரு சர்க்கிள் வரும் பொழுது நம்ம மனசு உடைஞ்சு போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு இடைஞ்சல்கள் அல்லது இடையூறுகள் வரும் பொழுது அந்த இடையூறுகளை தாண்டி வெற்றியாளராக வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த பொறுமையா எப்படி நம்ம அதை அடுத்த படியை நோக்கி செல்றது? மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடலாமா, இல்ல வேலைக்கே போயிடலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது எப்படி அந்த தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்ற வேண்டும்? அதற்கு என்ன மந்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறேன். இதுல மந்திரம்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம அந்த தோல்வி வரும் பொழுது, ஒரு எதிர்பாராம ஒரு நிகழ்வு வரும் பொழுது அதை தாங்கிக்கூடிய பக்குவங்கள் நமக்கு வேணும், மனப்பக்குவம் வேணும். ரெண்டாவது, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா கூட வந்துச்சு. அரசாங்கத்துல இருந்து எல்லா தொழிலுக்கும் லோன், பேங்க் லோன் வாங்கினவங்க எல்லாருமே ரிவிஷன் பண்ணி கொடுத்தான். லோன் கட்டக்கூடிய பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு நீங்க லோன் தர வேண்டாம், ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. அது மாதிரி நமக்கு வங்கியும் சரி, அரசும் சரி, நிச்சயமா அந்த தொழில் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை நம்ம பயன்படுத்தி அடுத்து இன்னும் கொஞ்சம் கவனமா ஈடுபட்டு மேற்கொண்டு அந்த தொழில் நம்ம நிச்சயமா அபிவிருத்தி பண்ண முடியும். அதனால அதுக்காக நம்ம மனசை விட்டுட்டு தொழில் விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி விட்டுட்டு போனோம் அப்படின்னா விவசாயம் கூட இருக்கு. விவசாயத்துல எத்தனையோ முறை ஒண்ணு மழை அடிச்சு போயிடுது, இல்லைன்னா காற்று தென்னை மரத்தையெல்லாம் கூட சாச்சிருச்சு. அது மாதிரி பல பல வருடங்களாக வளர்த்துன மரமெல்லாம் கூட சாஞ்சி போய் விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதுக்கு நம்ம விவசாயத்தை வெட்டுறது கிடையாது, மேற்கொண்டு திருப்பி அதே தான் பண்றோம். அதே மாதிரிதான் இதுவும் ஒரு பிசினஸ்ல கொஞ்சம் அடிபட்டோம்னா அந்த நேரத்தை சுதாரிச்சு சமாளிச்சு நம்ம மேற்கொண்டு அதை செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம வெற்றி அடைய முடியும். கண்டிப்பா இந்த கேள்வி கண்டிப்பாக அவருக்கு ஒரு புதிய ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கணும்னு நம்புறேன். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதிர்காலத்துல எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு நல்லா இருக்கும், சிவிலா, மெக்கானிக்கலா, சாஃப்ட்வேரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு பொறுத்த அளவுல சிவில் அண்ட் மெக்கானிக்கல்ங்கிறது ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங். அது அடிப்படையா எலக்ட்ரிக்கல், இது மூணுமே அடிப்படையானது. பொதுப்படையா அதை படிச்சோம்னா எதுக்கு வேணுமாலும் போக முடியும். ஒரு காலத்துல சிவில் கல்லூரியில என்ன ஆச்சுன்னா எல்லா காலேஜ்லயும் சிவிலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னாக்க எல்லா காலேஜும் சிவில் ஓபன் பண்ணாங்க. இப்ப திருப்பி அதே நிலைமை சிவிலுக்கு வந்துருச்சு. சிவில் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் குறைஞ்ச எண்ணிக்கையில தான் அட்மிஷன் ஆகுறாங்க. ஆனா சில கல்லூரிகள்லாம் சிவிலே மூடிட்டாங்க. மெக்கானிக்கலும் அதே மாதிரிதான். மெக்கானிக்கல்னு எதுக்காக கேட்டாங்கன்னு தெரியல. எங்க கல்லூரியிலேயே 4 வகுப்புகள் 240 இன்டேக் வச்சிருந்தோம். இப்போ 120 ஆக்கிட்டோம். அந்த 120க்கு ஃபுல் ஆயிடுது. அதனால இவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பி டிமாண்ட் வரும். இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வர்றாங்க. ஐடி இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸ் தான் எல்லாருமே லைக் பண்றாங்க இப்போ. பட்டு இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அது டவுன் ஆகுன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டியும் அது டவுன் ஆகுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் நிச்சயமா இன்னும் ஒரு சில வருஷத்துல திருப்பி பழைய டிமாண்ட் அவங்களுக்கு வரும். இது இன்ஜினியர்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இனிமேல் உலகத்துல. எல்லாமே கம்பைன் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதனால நிச்சயமா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே படிச்சு திறமை உள்ள மாணவர்களுக்கு மரியாதை இருக்கு. எப்பவும் திறமை இல்லாதவங்க அப்படியே தான் இருக்கு. மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு போயிட்டு நாங்க வேலை வாங்கி கொடுத்தோம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு. அந்த 20,000 சம்பளத்துக்கு போனோம் இன்னைக்கு வரல 30,000 வாங்கிட்டு இருக்கிறோம்னு இருக்கிறான்.
அதே 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு அதே இடத்துல ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் இருக்கான். அவனுடைய திறமையை தான் வளர்த்திக்கணும். அது அவங்க கையில தான் இருக்கு. நம்ம ஒரு வழிகாட்டி தான். மிகவும் தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்க படிப்படியா முன்னேறி பல விஷயங்களை சாதித்தவர்களும் உண்டு அப்படின்றது இன்றைய தலைப்புல நம்ம ஐயா வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு கேள்வி நம்ம சொந்தம் கேட்டிருக்காரு. அதாவது அவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ரீட்டைல் ஷோரூம் சேலத்துல நடத்தி கொண்டு இருப்பதாகவும், டெக்ஸ்டைல் துறையில இன்றைய காலகட்டத்துல ஓன் பிராண்ட் இருந்தாதான் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு பல பேர் சொல்லுவதாகும். இன்றைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஓன் பிராண்டு போகணுமா அல்லது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ், அவருக்கு தெளிவான ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய தரப்பு. இன்னைக்கு டெக்ஸ்டைலை பொறுத்தளவுல எல்லா பொருளுமே பெரும்பாலும் நல்ல ஹை சொசைட்டில இருக்கிறவங்க மட்டும்தான் பிராண்டட் பொருள் வாங்க முடியுது. மற்ற எல்லாருமே வந்து லோ காஸ்ட்டுக்கு தான் விரும்புறாங்க. அதனால நம்ம வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் எதை விரும்புறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லோ காஸ்ட்டுக்கு போனோம்னா மட்டும்தான் நம்ம சர்வைவல் ஆக முடியும்னா அப்படிதான் போகணும். பிராண்டட்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷோரூமே அந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் பிராண்டட் அங்க ஓடும். நம்ம சாதாரண கடையை ஓப்பன் பண்ணிட்டு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த ரேட் சொன்னோம்னா நிச்சயமா மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதனால இடத்தை பொறுத்து தான் அது முடிவு பண்ணணும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்கள் தொழில் முனைவோராக வருவதற்கு நிறைய இடைஞ்சல்கள் இருக்கு. அந்த இடைஞ்சல்களை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அவங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும், எது ஏரியால அவங்க போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கெல்லாம் பெண்கள் நிறைய பேர் தொழில் செய்யறாங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து வெளியில சொல்றதெல்லாம் வந்து அவங்களுடைய கேரக்டரை பொறுத்து தான் எல்லாமே இருக்குதே தவிர ஜென்ரலா பெண்களுக்கு எல்லாமே எல்லா இடத்துலயும் எல்லா ட்ரபிளும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கண்டிப்பா அவங்க நிறைய பொண்ணுங்கள் வந்து பெண்கள் வந்து தொழில் முனைவராக இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஹஸ்பண்டு பிரதர்ஸ் இப்படி சப்போர்ட்டும் இருக்கு, இல்லாமலாம் பண்ண முடியல. அதனால அவங்களுக்கு சிலர் மட்டும் நல்ல மேனேஜர்ஸ் இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டும் பண்றாங்க. அதனால அவங்க கண்டிப்பா தொழில் பண்ணலாம். பண்றதுக்கு முடிஞ்ச அளவு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் அவங்க எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். கண்டிப்பாக. கடைசி கேள்வி, கால நேரம் கருதி நிறைய சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாலும் இன்றைய கால நேரம் கருதி கடைசியா முக்கியமான நிறைய சொந்தங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இன்றைய தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நம்ம தொழில் தொடங்குவதற்கு முன்னெடுத்து சென்றாலும் நம்முடன் தொழில்ல இருக்கக்கூடிய சக பணியாளர்களோ அல்லது லேபர்ஸ் இவங்க வந்து முதல் மாதிரி ஒரு அவுட்புட் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம அவங்க கிட்ட வேலை வாங்குவதும் ரொம்ப கடினமாக இருக்கிறது. நம்ம ஃபீல்டுல இறங்கி வேலை செஞ்சா கூட அவங்க முதல் மாதிரி ஒரு ட்ரஸ்டோ அல்லது முதல் மாதிரி ஒரு அவங்களுடைய அவுட்புட்டை வந்து முழுதுவமாக கொடுப்பதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த தொழிலாளர்களோ அல்லது ஸ்டாஃப் கேட்டகரியில இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோ தொழிலை விட்டு அகலாமல் அவர்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம மேற்கொண்டு நல்ல விதமாக தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அதற்குண்டான ஒரு விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ நாங்க டெக்ஸ்டைல ஸ்பின்னிங் மில்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் வெளியில இருந்து பொண்ணுங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்கோம் ஹாஸ்டல்ல. அதுல அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு கேட்டு அவங்கள வச்சு மெனு போடுறோம் என்ன வேணும்னு சொல்லி. அது அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க சேவிங்ஸ் பண்ற மாதிரி பண்றோம். அது வந்து அவங்களுக்கு மேரேஜ் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. படிக்கிறதுக்கு இங்க வந்து சப்போஸ் 8வது படிச்சிருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக 10வது எக்ஸாம் எழுதுறதுக்கும், 10வது படிச்சிருந்தா 12வது எக்ஸாம் எழுதுறதுக்கும், 12 படிச்சிருந்தா டிகிரி படிக்க வச்சு அவங்க டிகிரி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும், இப்படிலாம் அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டு பண்ணி தர முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்க ஸ்பின்னிங் மில்ல +2 முடிச்சிருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு இது மாதிரி 8ல இருந்து 6வது படிச்சுட்டு வந்தவங்க 12வது வரலாம் அங்கே பாஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எங்கள் காலேஜில் படித்து இங்கே இப்போ இன்ஜினியரிங் முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இன்னைக்கு கிட்டத்தட்ட மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கலாம் இருக்காங்க பொண்ணுங்களே.
அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே நம்ம எடுத்துக்கணும். அவங்க வந்து நம்மளை தேடி நம்மகிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அத்தனையும் நம்ம அவங்களுக்கு கவனம் நம்ம செலுத்தணும். அப்படின்னா அவங்க நமக்கு ப்ரொடக்ஷனை பொறுத்து வேலை இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதை வந்து இன்னைக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாதவங்க தான் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதை பண்றவங்களுக்கு ஆட்கள் ப்ராப்ளமே வர்றதில்லை. எங்களுக்கெல்லாம் இப்போ ஆட்கள் ப்ராப்ளமே கிடையாது. சில மில்லெல்லாம் ஆள் இல்லாமையே க்ளோஸ் பண்ற மில்லெல்லாம் கூட இருக்கு. அது வந்து அவங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. நிச்சயமாக நம்ம வந்து அவங்களுக்கு மேல கேர் எடுத்துட்டோம்னா அவங்க நிச்சயமா அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆட்கள் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. அது இப்போ நார்த்ல இருந்து நிறைய வேலைகளுக்கு ஆட்கள் வரலன்னா இங்க நிறைய இப்போ நாமக்கல் ஏரியாலாம் எடுத்துட்டீங்கன்னா கோழிப்பண்ணைகளுக்கெல்லாம் கூட போய் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வேலை செய்யறாங்க. ஸ்பின்னிங் மில்லு கூட நிறைய பேர் ஜென்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியா கூட வந்து ஒர்க் பண்றாங்க. வேற வழி இல்லை. இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற சேலரி நம்ம கொஞ்சம் கூட தான் கொடுத்தாகணும். பழைய மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதையெல்லாம் பண்ணி தான் அதனுடைய எல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த காற்றாலை, சூரிய மின் சக்தி இதுக்கெல்லாம் போறதுக்கு காரணமே இதெல்லாம். அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு இதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணலாம், இவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து சேலரி கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. தவிர்க்க முடியாத காலகட்டம். அது வந்து வேற வழியே கிடையாதுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற நம்மளை நம்ம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் பூரா நம்ம பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவாக கூறியது போல் நம்முடன் வேலையில் இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதற்கு எப்படி நம்ம ஒரு அடித்தளம் போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்ம கூட அவங்க நெடிய பயணம் நெடுங்கால நம்ம உடன் இணைந்திருந்து அவர்களுடைய அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம சொந்தங்கள் அதையும் பின்பற்றி சிறிய தொழிலாக இருக்கும் பொழுதே அதை வந்து ஒரு பின்பற்றி வருவேமானால் அது அப்படி பெரிய தொழிலாக வளரும் பொழுது அவர் கூறியது போல் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த லெவல்ல 5 விஷயங்கள் 5 தாரக மந்திரங்களாக நம் சொந்தங்கள் தொழில வெற்றிகரமான ஒரு தொழில் முனைவோராக வர வேண்டுமானால் நேர்மை, உண்மை, விடாமுயற்சி இந்த 3 தவிர மீதி 2 விஷயங்கள் நீங்க எதுவாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுபவ ரீதியிலான ஒரு விஷயங்களை கேட்டிருக்காங்க. தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. தன்னம்பிக்கை, மனம் தோழாமை, தோல்வி கண்டு தோழக்கூடாது. கண்டிப்பா நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அது பல நேரத்துல வரதான் செய்யும். இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எத்தனையோ டெண்டர் ஒரு பெரிய ஒர்க்குக்கு ஒரு 100 crores ஒரு ஒர்க்கு டெண்டர் போடணும்னு சொன்னாக்க 1 மாசத்துக்கு ஒர்க் பண்றோம். டெண்டர் ரேட்டு, மார்க்கெட் ரேட்லாம் அனலைஸ் பண்ணி என்ன ரேட், ஏன்னா இப்போ அந்த கட்டிடத்தை அசியூம் பண்ணி இதை செஞ்சு முடிக்கும் போது என்ன பண்ண செலவாகுங்கிறத நாங்கள் திட்டம் போடணும். அது மாதிரி போட்டு ரேட் கோட் பண்ணி டெண்டர் போடணும். நம்ம பணத்தை போட்டு வேலை செஞ்சு தான் பில்லு வாங்கணும். இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சில நேரத்தில் அந்த டெண்டர் 1 மாதம் நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்போம். டெண்டர் போட்டு பார்த்தோம்னா கடைசியில் மற்றவங்களுக்கு நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம், யார் குறைவாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அவங்களுக்கு கிடைச்சிடும், நம்ம கிடைக்காம போயிடும். அந்த நேரத்தில் நம்ம சோர்வு அடையக்கூடாது. கண்டிப்பாக அடுத்த டெண்டர் வந்தால் என்னடா இப்படியே போயிட்டு இருக்குதுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வேகப்பட்டு நம்மளும் குறைச்சி போட்டால் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி குறைச்சி போட்டோம் அப்படின்னாக்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர், அவரும் நானும் டெண்டர் போட்டோம். அவருக்கும் எனக்கும் 150 கோடி ரூபாய் ஒர்க்கில் நான் 200 கோடி கோட் பண்ணேன், அவர் 125 கோடி கோட் பண்ணார். கடைசியில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய் அவருக்கு லாஸ். அவர் சொன்ன வார்த்தை அப்ப தட்டி கொடுத்து, மாப்பிள்ள நீங்க தான் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, எங்க ஆளுக்கு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம வேலை கிடைக்குது, ஏதோ ஒன்று வேலை பிடிக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு ரேட்டை கோட் பண்ணிட்டு கடைசியில லாஸ் ஆகக்கூடாது. அது மாதிரி இது மாதிரி தோல்வி வரும்போதெல்லாம் தோண்டு போயிடக்கூடாது. கண்டிப்பா நம்ம வந்து மனதளராம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சி கண்டிப்பா வேணும். தன்னம்பிக்கையும் வேணும். நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வேணும். அதுக்காக நம்ம வந்து சரியான திட்டமிடல் வேணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிடலும் வேணும், செயல்படுத்துற முறையும் வேணும். எப்படி திட்டமிட்டோமோ அதுபடி செயல்படுத்தணும். நாங்கெல்லாம் ஒரு ரேட்டை கோட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா வேலை செய்யும் போது அந்த ரேட்டை பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன ரேட் போட்டிருக்கிறோம், என்ன ரேட்டுக்கு பொருள் வாங்குறோம், என்ன ரேட் லேபர் ஆகுது, கட்டுப்படி ஆகுமா,
நஷ்டம் வருதா லாபம் இருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் கம்பேர் பண்ணி தொழில் பண்ணணும். அது மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் அது கம்பேரிசன் இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். மிக்க நன்றி. சரியான திட்டமிடல், அந்த சரியான திட்டமிடல்ல சரியான செயலாக்கம் மற்றும் விடாமுயற்சி, இந்த மூன்றும் இருந்தால் ஒரு வெற்றியாளராக வர முடியும் அப்படின்ற சிறப்பு விருந்தினர் தெளிவா சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியுடைய கடைசி கட்டமான அத்தியாயத்திற்கு சென்று உள்ளோம். இன்றைய 70வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்துள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா டாக்டர் PSKR பெரியசாமி அவர்களுக்கு KBN குளோபல் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் KBN ஆஸ்திரேலியா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய வேலை பலுவான இந்த சூழ்நிலையிலும் நம்ம சொந்தங்கள் இணைஞ்சு நம்ம கூட ஒரு நல்ல விதமான ஒரு காணொளி தொகுப்பிற்கு அவர் நம்முடன் இணைந்து இன்றைய சிறப்புரை ஆற்றியதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி, இன்றைய கடைசி நீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்த விரும்புறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகளால நம் சொந்தங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று உங்களிடம் இந்த காணொளி தொகுப்பை நிறைவு செய்வதற்கு உங்களிடம் என்னுடைய வேண்டுகோள், பெரும்பாலான இளைஞர்கள் தொழில் முனைவர்களாக வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பொறுப்புடன் சிறப்பாக பணியாற்றுவீர்களானால் நிச்சயமாக எங்கு பார்த்தாலும் கொங்கு சொந்தங்கள் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வருவோம். இதைதான் அரசும் விரும்புகிறது. ஏனென்றால் தொழில் முனைவோர்களை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எங்கள் கல்லூரிக்கெல்லாம் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி கொடுக்குறாங்க. அதனால எல்லோரையும் நான் கேட்டுக்கிறது, நீங்க தொழிலை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள், அதன் பிறகு தொழில் முனைவோராக மாறுங்கள். நீங்கள் சிறப்பாக காத்திருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக KBN குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.